அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அடுத்த காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், இந்த விபத்துல மற்றவர்கள் தொழிலாளர்கள் யாராவது சிக்கி இருக்கிறாங்களா? என்ன விவரம்? லாவண்யா, சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் சுப்ரீம் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு வழக்கம் போல் இன்று காலையில் ரசாயன மருந்து கலவைகளை கலவை செய்யும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒரு பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 2 தொழிலாளர்களை மீட்டு முதல் கட்டமாக சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் செவல்பட்டியைச் சேர்ந்த சங்கரன், அதே பகுதியைச் சேர்ந்த சரோஜினி ஆகிய 2 தொழிலாளர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் உயிரிழந்த தொழிலாளர்கள் யார் என்பது குறித்தான விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். ஏனென்றால் உயிரிழந்தவர் உடல் முழுவதும் உடல் சிதறி உயிரிழந்திருப்பதன் காரணமாக அவரை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு தொழிலாளி காயமடைந்திருக்கிறார். அவரையும் மீட்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.